உனக்குள்ள பாவம் இருக்கு, எனக்குள்ள ரட்சகரே இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள எல்லாம் இருக்குல்ல. இப்ப வேதவசனம் சொல்லுது, இந்த எல்லாம் இருக்கிற கிறிஸ்து உங்களுக்கு உள்ள வந்து இருக்கிறார். இப்ப சொல்லட்டுமா, இப்ப சொல்லட்டுமா, you are the treasure house, you are the treasure house because Christ in you, because Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க யோசிக்காத ஒரு abundance உள்ள வந்துடுச்சுங்க. நான் ரொம்ப நாளா வெளியில தேடிட்டு இருந்தேன் வெற்றியை, செழிப்பை அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு கண்ணு திறந்தார், எல்லாம் உள்ளத்தான்ப்பா இருக்குதுன்ட்டு. என்ன ஆண்டவரே உள்ள இருக்குன்றீங்க? நான் உள்ளதானே இருக்கிறேன். ஆமா, அப்ப எனக்குள்ளதான் எல்லாம் இருக்குது, நானே உனக்குள்ள இருக்கிறேன். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் யாருக்குள்ள இருக்கோ அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். இந்த கிரைஸ்ட் இன்சைட் மைண்ட் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா அது எதெல்லாமோ திறந்து விட்டுருவாங்க. வாழ்க்கை எதெல்லாமோ திறக்கும், எதெல்லாமோ திறக்கும். ஆனா நமக்குள்ள கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்ற உணர்வுக்கு பதிலாக வேற நிறைய உணர்வு தந்திருக்கிறாங்க. பாவ உணர்வு நிறைய கொடுத்துருக்காங்க. உனக்குள்ள பாவம் இருக்கு, எனக்குள்ள ரட்சகரே இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். இதுதான். அதனால தான் நான் சொல்றேன், நான் சொல்றேன், you are not a sinner, you are a winner. ஏன் மக்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலைன்னா இது போகலை. ஏன்னா உள்ள இது உண்டானாதான் வெளியில் அது உண்டாகும். உங்கள் நினைவுகள், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் உணர்வுகள் எல்லாத்துலேயும் ஒரு தடையும் இல்லை. ஓஹோன்னு நான் வாழ போறேன், நான் நல்லா இருக்கிறத தடுக்க ஒரு சக்தியும் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை, ஒரு பிசாசும் இல்லை. No one can stop my blessings. ஆமா, அது வரலாம், எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. நான் உனக்குள்ள இருக்கிறேன். அதனால தான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். இது ஒரு ரெவலேஷன் அன்னைக்கு உங்களுக்குள்ள வரட்டும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.